ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரசம், அதுவும் மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் ரசம் மட்டும் இருந்தாவே போதும், சாப்பாடு ஃபுல் டேவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாத்துக்குமே இந்த ரசம் சாப்பாடை வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். குழம்பு, பொரியல் இது மாதிரி நமக்கு எதுவுமே தேவையில்லை. எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தாங்க. ஆனால் இந்த ரசத்தை டேஸ்ட்டாக வைக்கும்போது தான் நீங்கள் ஒரு பிளேட் சாப்பிட்றவங்க 2 பிளேட் அளவு கூட சாப்பாடு சூப்பராக சாப்பிட முடியும். வாங்க இந்த டேஸ்ட்டான மிளகு ரசம் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். இந்த மிளகு ரசம் வைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகு, நீங்கள் காரத்தை பொறுத்து மிளகு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கோர்ஸாக இடிச்சுக்கலாம். பிறகு இந்தளவுக்கு கோர்ஸாக இடித்தாச்சு. இப்போ நம்ம ரசம் பண்ணிடலாம். இப்போது நம்ம புளியை கரைச்சிடலாம். நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். இப்போ அதை கரைச்சி நம்ம புளி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுலேயே தண்ணி சேர்த்து நல்லா மறுபடியும் கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிருங்க. கரைச்சதுக்கப்புறமா உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை கையில் லைட்டாக மசிச்சுக்கலாம். இப்போ மசிச்சாச்சு. இப்போ இதுலேயே இதவும் சேர்த்துடலாம். இதோடவே நம்ம இடித்து வச்ச ரசப்பொடி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு வெடிக்குது. காஞ்ச மிளகா போட்டுடலாம். கூடவே கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வெந்தயத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவர் பிடிச்சா. ஸோ அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த ரச தண்ணியை இதில் ஊற்றிடலாம். நல்லா நுரக்கட்டி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிருச்சுன்னா ரசத்தோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ நுரக்கட்டி வரட்டும். பாருங்கள், நுரைச்சி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம மல்லி இலை போட்டுடலாம். லைட்டாக ஒரு கொதி வராங்காட்டி போட்டு நம்ம இறக்கிடலாம். அருமையான சுவையில் நல்ல வாசனையோட மிளகு ரசம் இப்போ ரெடி. நீங்களும் இந்த மிளகு ரசத்தை வீட்டில் வச்சு பாருங்கள். இது வச்சு லைட்டாக கொதி வரும்போதே வீடு ஃபுல்லாக இந்த வாசம் ரொம்ப கமகமன்னு வரும். உங்கள் குழந்தைகளும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவசியம் ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது செஞ்சு கொடுங்க. பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய இந்த மிளகு ரசத்தை இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டான இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.